ஏன் என் கூட பேசக்கூடாதா? முன்னாடிலாம் என் கூட பேசின்னு இருந்தே, இப்ப பேசுறதுக்கு கூட உனக்கு பிடிக்காம போயிடுத்தா? இந்த புது பக்தாலாம் உன்னை மயக்கி வச்சிருக்காளா? பழைய பக்தர்கள் எங்களை கண்டா உனக்கு பிடிக்காம போயிடுத்தா? ரொம்ப யாரோட பழகினா அவளை அழுத்து போயிடும்னு சொல்லுவாடா, அது மாதிரி நான் உனக்கு அழுத்து போயிட்டேனா பாண்டுரங்கா? கேட்கிறார் பானுதாசர். பகவான் சிரிச்சுண்டே கழுத்துல ஒரு பெரிய தங்க சங்கிலி போட்டுருக்கான். அதை எடுத்து கழட்டி பானுதாசர் கழுத்துல போட்டான். பானுதாசர், இதற்கா நான் வந்தேன்? நீ ஏதாவது எனக்கு சம்மானம் பண்ணுவே, வெகுமதி பண்ணுவே, நீ தான் ராஜா ஏதோ பொருள் கொடுத்தாலும் வந்தேன், அது மாதிரி ஆசைப்படுறவன் இல்லை இல்லப்பா. நான் ஏதோ உனக்கு சங்கிலியை கொடுத்துட்டா இங்கேயே உட்கார்ந்துருப்பேன். பகவான் சிரிச்சுட்டே சொல்றான், இல்லை பானுதாசா, நான் கொடுக்குறேன் இல்லையா, என்னுடைய பிரசாதம் போட்டுக்கோ. பகவானை எதிர்த்து பேச முடியுமா? மறுக்க முடியுமா? அன்புனால பேசுறது வேற, அகங்காரத்தினால பேசக்கூடாது. பானுதாசருக்கு இதெல்லாம் தெரியாதா? கழுத்துல வாங்கி போட்டுண்டார். போட்டுண்டவர் என்ன பண்ணுவார்? பகவான் போட்டது தானே, அதை எடுத்து ஒளிச்சு ஜிப்பாக்குள்ள வச்சுக்கணும், பைக்குள்ள வச்சுக்கணும், பொட்டியில வச்சு பூட்டிக்கணும்னு தெரியல அவருக்கு. பயப்படல. கழுத்துல போட்டுண்டார், அவுக்கவே இல்லை. பகவத் பிரசாதம். கையில தம்பூராவை எடுத்துண்டார், பாடிண்டே போறார். ராம கிருஷ்ண ஹரி ராம கிருஷ்ண ஹரி ராமா கிருஷ்ணா ஹரி பாடிண்டே போறார். பாடிண்டு போய் போய் ஏதோ ஒரு இடத்துல சாப்பாடு போட்டா சாப்பிட்டார். அந்த ஊர்ல ஒரு சத்திரம். அந்த சத்திரத்துல சாப்பிட்டுட்டு வாசல்ல படுத்துண்டார். இதெல்லாம் ராத்திரி நடந்திருக்கு. மறுநாள் கார்த்தாலே சுவாமி எழுப்புறதுக்கு வருவான் இல்லையா, பண்டாக்கள்லாம் கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு மடியா வஸ்திரங்கள்லாம் தரிச்சுண்டு, ஊர்துவ புன்றங்கள்லாம் தரிச்சுண்டு, அவரவர்களுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுண்டு, ஒரு கையில பகவானுக்கு நிவேதனம் பண்ண வேண்டிய சூடான பால் எடுத்துண்டு, புஷ்பங்களை எடுத்துண்டு, சந்தனங்களை அரைச்சுண்டு எடுத்துண்டு வந்து கோவிலெல்லாம் சுத்தம் பண்ணி கோலங்கள் போட்டு பகவானுக்கு காண்பிக்கிறதுக்காக கண்ணாடி, பசுமாடு, கண்ணுக்குட்டிகள் எல்லாம் முன்னாடி நிற்க வச்சு ஏற்பாடு பண்ணி சுப்பிரபாத சேவைக்கு எல்லாம் அப்படி நிறுத்தி வச்சிருக்கா. வாச கதவெல்லாம் திறந்து ஒருத்தர் பெருக்கி கிருக்கி எல்லாம் சரி பண்ணிட்டு வரார். பாவ விளக்குல 2 நெய் தீபங்கள் அப்படி சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. சுகந்தமான தூபங்கள் நல்ல சுகந்தத்தை உண்டு பண்றது. அந்த தீபமும் அந்த சுகந்தமான வாசனையும் இவ்வளவு சுச்சி ருச்சியோடு இருக்கக்கூடிய அந்த பாகவதோத்தமர்களும் புஷ்பங்களும் அந்த சன்னிதானமே மனசுல ஒரு சாந்தியை கொடுக்கிறது. வெளிவேஷங்கள் அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது.